6 ஆண்டுகள் முடிந்து 7வது ஆண்டிலே நாங்கள் வந்திருக்கிறோம். So we completed 6 years and entering into the 7th year. 6 ஆண்டுகள் முடிந்து 7வது ஆண்டிலே வந்திருக்கிறோம். So we are completed 6 and entering into the 7. ஹல்லேலூயா. Hallelujah. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். Amen. கர்த்தர் நல்லவர். God is good. இந்த 7வது ஆண்டில் சபை எப்படி இருக்க வேண்டும்? What should the church be like in the 7th year? 7வது ஆண்டுக்குள்ள வந்திருக்கிறோம். So we are entering into the 7th year. 7வது ஆண்டுல இந்த சபை எப்படி இருக்க வேண்டும்? What should the church be like in the 7th year? நீங்க பக்கத்துல இருக்கிற தட்டி கேளுங்க. Say, ask next to you. 6 ஆண்டுகள் முடிந்துட்டது. So we completed 6 years. 7 ஆண்டுக்குள்ள வந்திருக்கிறோம். We are entering into the 7th. எப்படி நாங்கள் இருக்க வேண்டும்? So how we should be? தட்டி கேளுங்க. Ask next to you. 6 ஆண்டுகளை போல நான் இருப்பேன். So இல்ல 6 ஆண்டுகள் எப்படி இருந்தோமோ அப்படித்தான் இருப்போம். So we will be forever for how we are in the 6 years. 7வது ஆண்டு வந்திருக்கிறோம். So we are entering the 7th year. ஒரு பரிபூரணமான ஆண்டு. So it is the fulfilled year. ஆமென். Amen. பரிபூரணமான ஆண்டு. Yes, it's a fulfilled years. அந்த பரிபூரணமான ஆண்டுல கர்த்தர் என்னையும் உங்களை நடத்த போகிறார். So God is going to be guide in the 7th year. ஹalleluya. Fulfillness. Amen. அப்ப இந்த புதிய ஆண்டுல In this year, இந்த சபை எப்படி இருக்க வேண்டும்? so what should the church be like in this 7th year? நான் உங்கள்ட்ட கேக்குறேன். I'm asking you. இந்த சபை எப்படி இருக்க வேண்டும்? So I'm asking you how this church should be in this 7th year. ஐயா சொல்லுங்க. பிரகாசித்து இருக்க வேண்டும். அடுத்தவர்கள் இதை விட 2 மடங்கு மகிழ்ச்சி. ஆமென். அடுத்தவர்கள் கர்த்தருக்கு பிரியமான சபையா இருக்கணும். ஆமென். 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 ஹalleluya. கர்த்தர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த பகுதியில் ஒண்ணுமே இல்லை. யங்ஸ்டர்ஸ் நாங்கள் 6 ஆண்டுகள் போல தான் இருக்கிறோம். இவர்கள் 7வது ஆண்டு, இவர்கள் 6வது ஆண்டு. அருமையான சகோதரனே சகோதரியே, my dear brothers and sisters, இந்த ஆண்டில this year நாங்கள் ஒரு முன்னேற்றத்துக்குள்ள வர வேண்டும். So we have to be go in the growth. தேவனுக்குள்ள வாழ்றவளாக இன்னும் எங்களை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும். So God has to be strengthened in the Christ. இந்த ஆண்டில் இந்த சபை எப்படி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். So how I like this church in this படி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். So I like this church will be in the according to the Bible நீங்க verses. எல்லாரும் சொன்னது உண்மை. So whatever you said is true. அது எந்த ஒரு மாற்றம் இல்ல. No change. என்ன சிறு வயதிலே இருந்து From my childhood எனக்கு ஒரு ஆசை என்னண்டா, I have my willing. தேவ அபிஷேகம் எனக்குள்ள இருக்க வேண்டும். So God's anointing has to be within me. தேவ வல்லமை எனக்குள்ள இருக்க வேண்டும். God power has to be within in me. நான் ரட்சிக்கப்பட்டு குறிப்பிட்ட நாட்கள் Since I accepted Jesus Christ, அநேக சொற்பனங்களை காண்பேன். so I got the dreams. எப்படி சொற்பனங்களை காண்பேன்டா, You know how I got dreams? அற்புதங்கள் நடக்குது. So there is a miracle in the dream. ஞானஸ்நானம் கொடுக்கிறது. So there is a baptism is happening. கட்டிகள் மறைகிறதையும், So there is a healing. பேய்கள் ஓடுகிறதையும், The demons cast away. இது என்னுடைய வாழ்க்கையிலே இந்த கனவு ஒரே வரும். So oftenly I get this kind of dreams. இன்றைக்கும் நேற்று இரவு சரியாக ஜெபம் பண்ணிட்டு படுத்தேன். So after I prayed in my sleep, இதுக்காக நான் விரும்பி ஜெபம் பண்ணிட்டு especially I prayed for these things to happen. ஆண்டவர் விரும்பின மாதிரியே கர்த்தர் சொற்பனத்துல So காண்பிச்சார். the accordingly what God is oftenly showing, the same dream is happened yesterday. என்னடா ஒரு முன்னேற்றம் பெற வேண்டும். So the church has to be grow. எங்கட வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் பெற வேண்டும். Our life has to be grow. நாங்க இருந்த வண்ணமா இருக்க கூடாது. So you shouldn't be how you were. நாங்கள் பேசும் பொழுது அற்புதங்கள் நடக்க So வேண்டும். when you speak, the miracle has to be happen. நாங்கள் நடக்கும் பொழுது எங்களுடைய நடையை பார்த்து ஜனங்கள் தேடி வர வேண்டும். So when you walk, the people has to be follow you. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஆகாய் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். Haggai 2:9, the glory of this latter house shall be greater than of the former, said the Lord of hosts. And in this place will I give peace, said the Lord of the host. Amen. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும், முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை, இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். Amen. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. அப்படியே 2வது அதிகாரம் 3-4 வாசிங்க.
இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ளே மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல் காண்கிறது அல்லவா? அதாவது போன ஆண்டுல தேவ மகிமை இருந்திருக்கலாம், ஆனா குறைவாக இருக்கலாம். So the last year would be the glory of God would be the less, but this year should be greater than that. ஆனாலும் செருபாபேலே, நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன்கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். வேலையை நடத்துங்கள் கர்த்தர் சொல்லுகிறார். வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Amen. Who of you is left who saw this house in its former glory? How does it look to you now? Does it not seem to you like nothing? But now be strong, O Zerubbabel, declare the Lord. Be strong, O Joshua, son of Jehoiada, the high priest. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தில் மகிமை எப்படி இருக்குமா? பெரிதாக இருக்குமா? ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். எத்தனை பேர் சந்தேகப்படுறீங்க? ஒரு ஹalleluya. ஆமென். சந்தேகப்படுறீங்க? ஒரு ஹalleluya. அதாவது முந்தின ஆலயத்தை பார்க்கிலும் 6 ஆண்டுகள் நீங்க இருந்திருக்கிறீங்களா இந்த சபைக்குள்ள? இந்த 6 ஆண்டிலும் தேவ மகிமை இருந்தது. So since 6 years the God's glory was within the church. ஆனா இந்த 7வது ஆண்டில But this 7th year தேவ மகிமையை நீங்க காண்பீர்கள். So you will see the more God's glory than அந்த that. அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். You will receive the anointing. அந்நிய பாஷைகளை பேசுவீங்க. You will speak the unknown tongues. தீர்க்க தரிசனங்களை சொல்லுவீங்க. You will speak the visions and prophets. இந்த சபையில அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். So in this church the miracle and will happen. Amen. Amen. அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் இந்த So சபையில. this church will happen, a miracle will happen in this church. காரணம், the reason. இந்த சபையில தேவ மகிமை So பெரிதாக the reason the God's glory within this house. Amen. Amen. இந்த தாவீது ராஜா உங்களுக்கு நன்றாக தெரியும். So do you know the King David? அவர் சபை கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். So he wants to build the temple. ஆனா ஆண்டவர் நீ கட்ட முடியாது என்று சொல்றார். But God said you won't build a temple for me. நீ சபை கட்ட முடியாது. You can't build the church. ஆனா உனக்கு பிறக்கிற உம்முடைய மகன் இந்த சபையை கட்டுவான். But the son born of you will build my house. அப்ப சாலமோன் கட்டுற சபையில என்ன இருக்குதா? So what Solomon built us by the Solomon, what will happen? தேவ மகிமை இருக்குது. The God's glory was upon them. இந்த தாவீது ராஜா, The King David, தான் மரிக்கிறதுக்கு முன்பதாக, before he died, அதாவது நாங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செய்வோம்? சொத்துகளை சேர்த்து வைப்போம். so yeah, சொத்து, asset. ஏனென்றா நாங்கள் எல்லா நேரங்களும் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்க வேண்டும். So we gather the asset for our children because they has to be happy. திருமணம் செய்து 3-5 பிள்ளைகளோடு சந்தோஷமா இருக்க வேண்டும். After marry 3-4-5 children has to be சந்தோஷமா இருக்க வேண்டும். They has to be happy. பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது. So the children has to be not to affect. கஷ்டப்படக்கூடாது. என்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று They shouldn't be worry or shouldn't be. நாங்கள் அவர்களுக்கு தேடி ஆசீர்வாதங்களை வைத்துட்டு மரித்து போகிறோம். So we gather the asset for our children and will die. உண்மைதானே? Is it true, right? சேக்காதாக்கள் போல கிடக்குது. ஒன்றுமே என்னட்ட இல்லை. நான் பெருமையான பாத்திரம். யாரோ ஒரு பாட்டு படிச்சது. அருமையான சகோதரியே, my dear brothers and sisters, அது பிழை இல்ல. It's not a wrong. பிள்ளைகளுக்கு நீங்க சேர்த்து வைத்திருக்கீங்க. Yes, obviously you are saving the asset for your children. ஆனா இந்த தாவீது ராஜா என்ன செய்றான்னு சொல்லுங்க அப்ப. But what that King David was doing, தன்னுடைய மகன் சபையை கட்ட வேண்டும் என்று his son Solomon asked to build the house of the Lord. எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கார். So he gathered everything, he prepared everything. எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி So he வச்சிருக்கார். prepared everything.
நான் ஒரு நாள் மரிப்பேன். So one day I will be die. எனக்கு பிறக்கிற மகன் சாலோமன் என் சபையை கட்டுவான். My son who is born of me will build the house church of the Lord. அதுக்கே எல்லாவற்றையும் நான் சேர்த்து For வைத்திருக்கிறேன். that I will be saving all the asset. அவன் மகனுக்கு சந்தோஷமா இருக்க சொல்லி காரியங்களை செய்யவில்லை. So he is not saving asset for his son, கர்த்தருடைய but for சபையை his கட்ட Lord to வேண்டும் என்று build his house. தாவீது ராஜா விரும்பி இருந்தார். So the King David was willing to save all the asset because of the Lord, not because of the son. முதலாவது நாங்க விரும்ப வேண்டும். First we have to be willing. ஊழியத்தை செய்கிறவர்கள் விரும்ப வேண்டும். So first you have to be willing to do the ministry for the Lord. எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நான் உண்மையாக செய்ய So வேண்டும். whatever you have the ministry come by the Lord, you have to do the honestly. கர்த்தர் பார்க்கிறார். So God is watching. இந்த சபையில உங்களுக்கு என்னதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குதோ, Whatever is handed over to you in this church, உங்களுக்கு எதுவா இருந்தாலும் முதலாவது அந்த காரியத்தை செய்துட்டு தான் மிச்ச காரியம் செய்ய வேண்டும். first you do that ministry and then do it others later. ஆமென். Amen. முதலாவது தேவன் ராஜ்யத்தை நீதியை தேட வேண்டும். First you have to seek the kingdom of the God. தேவனுக்கு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். Do it for the Lord first. தேவனுக்கு கொடுக்கிறதை கொடுக்க வேண்டும். First give it to the Lord first. நாங்க விரும்ப வேண்டும். First we have to be willing. நானும் நீங்களும் விரும்ப வேண்டும். First you and me has to be willing. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. First think about it. உலகத்துக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம் நல்லா. So for worldwide things we have to give ourselves to the worldwide things. உலகத்துக்காக ஓடுகிறோம். We are running after the world. உலகத்துரியதை தேடுகிறோம். So we are running after the world things. கர்த்தருக்குரியதை நாங்க தேடவில்லை. So we are not running after the Lord things. இந்த தாவீது ராஜா But the King David உலகத்துக்குரியதை தேடவில்லை. is not searching for the worldly things. தேவனுடைய சபையை கட்ட வேண்டும் என்று அங்கே சாலோமோனுக்கு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி So he prepared everything to build the Lord house for his son to build. 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். 1 நாளாகம் அது இங்கிலீஷில் ஒரு வாசித்துக் கொள்ளுங்கள். First Chronicle 22:5. 1 நாளாகம் 22:5. And the David said, Solomon my son is young and tender, and the house that is to be builded for the Lord must be exceeding magnificent of fame and of glory throughout all countries. I will therefore now make the preparation for it. So David prepared abundantly before his death. Amen. தாவீது என் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளையனுமாய் இருக்கிறான். கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரிதாய் இருக்க வேண்டும். ஆகையால் அதற்காக வேண்டியவைகளை இப்பொழுதே சேகரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தாவீது தன் மரணத்துக்கு முன்னே திரளாய் சவதரித்து வைத்தான். ஆமென். ஆமென். திரும்பி வாசிக்கொள்ளுங்க. தாவீது என் குமாரனாகிய சாலோமோன் வாலிபனும் இளையனுமாய் இருக்கிறான். கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாக விளங்கும்படி மகா பெரியதாய் இருக்க வேண்டும். ஆகையால் அதற்காக வேண்டியவைகளை இப்பொழுதே சேகரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தாவீது தன் மரணத்துக்கு முன்னே திரளாய் சவதரித்து வைத்தான். Amen. ஆமென். தாவீது என்ன விரும்புறாருன்னா, what David is willing, இந்த சாலோமோன் கற்ற சபை கீர்த்தியும் மகிமையா இருக்க வேண்டும். The house that has to be builded for the Lord must be exceeding the magnificent of fame and of the glory throughout all the countries. தாவீது ராஜா வேற ஒன்றையும் விரும்பவில்லை. So David is not willing for others. உலகம் முழுவதும் சாலோமோன் கற்ற இந்த சபையில கீர்த்தியும் மகிமை இருக்க வேண்டும். So this house is to be built for the Lord must be exceeding magnificent. தாவீது ராஜா உலகத்துக்குரியதை தேடவில்லை. So the King David was not searching after the பரலோகத்துக்குரியதை தேடினான். So he was searching after the heavenly things. பரலோகத்துக்குரியதை தேடி வந்தான். So he was searching for the belongings to the heaven. பாருங்க, தாவீது தன் மரணத்துக்கு முன்பே திரளாக சர்வத்தை வைத்தான். So David prepared abundantly before his death. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அருமையான சகோதரனே சகோதரியே, my dear brothers and sisters, தாவீது King David
கத்தருக்கண்டு காரியங்களை செய்வதற்கு தன்னுடைய மகனை ஆயத்தப்படுத்தினார். So he prepared for his son to do the God's work. தேவன் கட்ட போற ஆலயம் எப்படி இருக்குமா? So how the Lord house should be? வாசித்துக் கொள்ளுங்கள். 2 நாளாகம் 2:9 வாசித்துக் கொள்ளுங்கள். 2 நாளாகம் 2:9. Even to prepare me timber in abundance, for the house which I am about to build shall be wonderful great. வாசித்துக் கொள்ளுங்கள். 2 நாளாகம் 2:9. நான் கட்டப்போகிற ஆலயம் பெரியதும் ஆச்சரியப்படத்தக்கதுமாய் நான் இருக்கும். கட்ட போற ஆலயம் எப்படி இருக்குமா? பெரிதும் ஆச்சரியப்படத்தக்கதாம் இருக்கும். I am about to build shall be wonderful great. நான் கர்த்தர் கட்ட போற சபை. So the house is which Lord is going to be தேவன் கட்ட போற சபை. The house which Lord is going to be built. ஆச்சரியமா இருக்குமா? It will be wonderful great. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. அருமையான சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, தேவன் கட்டுவாரா இருந்தால் if the Lord is built, நிச்சயமாக அந்த definitely சபையில தேவ மகிமை so இருக்கும். the God's glory was upon that house. தேவனுடைய சித்தம் இல்லாம சபை கட்டுவோமா So இருந்தால் if we build the church without God's willing, ஒன்றுமே இருக்காது. nothing was there. அந்த தாவீது ராஜாவுடைய இருதயத்துல மன விருப்பம் இருந்ததுனால அவனுடைய மகன் தேவனுடைய ஆலயத்தை கட்டினான். So because of the day King David was willing in his heart, the reason that is the reason the son Solomon built the Lord's temple. ஓகே, இப்ப சாலமன் கட்டின சபையில என்ன இருக்குது? So what is in the Solomon temple was there? சாலோமன் அங்கே தாவீது ராஜா விரும்பின சபையை சாலோமன் கட்டியிருக்கிறார். இந்த சபையில என்ன இருக்கு என்று So பார்த்துக்கொள்வோம். yes, Solomon has built the Lord's temple accordingly what his father was willing. 2 நாளாகம் 7வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். Second Chronicle 7. அங்கே 7வது அதிகாரம் 1 2 3 வாசித்துக் கொள்ளுங்கள். 1 2 3. Now when Solomon had made an end of praying, the fire came down from heaven and consumed the burnt offering and the sacrifice, and the glory of the Lord filled the house. And the priests couldn't enter into the house of the Lord because the glory of the Lord had filled the Lord's house. And when all the children of the Israel saw how the fire came down and the glory of the Lord upon the house, they bowed down themselves with their face to and the ground upon the pavement, and worshipped and praised the Lord, saying, For he is good, for his mercy endurance forever. Amen. ஆமென். வாசித்துக் கொள்ளுங்கள். சாலமோன் ஜெபம் பண்ணுகிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தில் தங்கி இருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தலைவரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்தார்கள். ஆமென். ஆமென். ஹalleluya. Hallelujah. சாலோமன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது Solomon had made to end of the praying. என்னமா அக்கினி இறங்கினதா? The fire came down from heaven. ஹalleluya. Hallelujah. அருமையான சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, அங்கே சாலமன் ஜெபிச்சு பிற்பாடு when after the Solomon was prayed, end of the prayer, இறங்கினதா, தேவ மகிமை இறங்கினதா. the fire came down, the God's glory come down. பாருங்க, கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடா இருந்தார். The glory of the Lord filled the house and the priests couldn't enter into the house of the Lord. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அருமையான சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, today சாலோமன் கட்டின சபையில தேவன் இருக்கிறார். So the Lord house which is built up by the Solomon, the God's glory was there. தேவனுடைய அக்கினி இருக்கிறது. So God's fire was there. தேவனுடைய மகிமை இருக்கிறது. So God's anointing was there. காரணம் என்ன? What is the reason? தாவீது ராஜா விரும்பினான். Because the King David was willing to do that. அவன் விரும்பினதை
சாலோமன் செய்து முடித்தார். So whatever his father King David was willing, his son Solomon was completed. நானும் நீங்களும் விரும்ப So வேண்டும். you and me has to be willing. ஒன்று நான் உங்களுக்கு சொல்றேன், So one thing I has to say. உங்களை விருப்பம் இல்லாட்டி ஊழியம் செய்யாதீங்க. So if you don't willing, don't do the ministry. தயவு செய்து நான் I am கேட்டுக்கொள்கிறேன், humbly requesting you. விருப்பம் இல்லாட்டி ஊழியம் If செய்யாதீங்க. you not willing, don't do the ministry. நீங்க விரும்பி பசியோட சாப்பிடும் பொழுது திருப்தி அடைவீர்கள். So if you are hungry and eat, you will be satisfied. பசி இல்லாம சாப்பிடுவீங்கன்னா So if you eat without hungry, you will be vomit. தாவீது ராஜா விரும்பினது போல நாங்க விரும்பி So how the King David was like willing to do that? கர்த்தருடைய ஊழியத்தை In the செய்ய same way, we have to do the God's ministry. முதலாவது விரும்ப வேண்டும். First, we have to be willing. ஆமென். Amen. முதலாவது விரும்ப வேண்டும். First, you have to be willing. சாலோமன் விரும்பவில்லை, It's not a Solomon to willing. தாவீது ராஜா தான் விரும்பினான். It's a King David was willing to build the Lord's house. அந்த விருப்பம் இருந்ததினால Because of the David was willing, சாலோமன் கட்டின சபையில the temple which is built by the Solomon. தேவன் இருந்தார். So God was there. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. தேவன் இருந்தார். So God was there. அப்ப தேவன் இருக்கிற சபையில So if the God is with the in the one church, ஒன்றும் குறை இருக்காது. nothing was lack. ஆமென். Amen. சொல்லுங்க தாட்டி பக்கத்துல Say பாருங்க. next to you, if God is there, தேவன் nothing will be இருக்கிற lack. சபையில ஒன்றும் குறை இருக்காது. So if God is among us, nothing was there lack. இந்த சபை தேவன் இருக்கிறார். So in this church, God's glory was there. Is எத்தனை there? விசுவாசிக்கிறீங்க? How many are believing? 7 ஆண்டுகளும் In ஒரு 7 years. எள்ளு குடிய குறைவிடவில்லை. So God was ஒன்றுக்கும் குறைவிடவில்லை. nothing was there. Nothing was lack. நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். Abundant blessing. காரணம் The reason. நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு விரும்பி ஊழியத்தை செய்கிறதுனால So if you do the ministry with oneness, அந்த ஆசீர்வாதங்கள் நன்மைகள் இன்றைக்கு இந்த சபையில இருக்கிறது. so that is the reason in this church have a abundant blessing. Amen. Amen. நீங்க விரும்பி செய்றீங்கள். If you are doing ministry with willingness, விரும்பி செய்றதுனால அற்புதங்கள் நடக்கும். that is the reason the miracle is happening. ஆமென். Amen. தாவீது ராஜா விரும்பினார். Yes, the King David was willing. சாலோமன் செய்து முடித்தார். Yes, his son Solomon was completed. இன்றைக்கு எத்தனை தாய் தகப்பன் என்னுடைய பிள்ளை ஊழியத்துக்கு வரணும். So how many parents are willing that their children has to be do the ministry for the Lord? ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. இன்றைக்கு Today, நீங்கள் எடுக்கிற தீர்மானம் so if you have determined in your mind, கை உயர்த்துற மாத்திரம் it இல்ல, is not only to you raise the hand. ஒவ்வொரு நாளும் விரும்பி அவர் ஒரு ஊழியக்காரன் என்னுடைய நாங்க நினைக்க வேண்டும். So each and every day you has to be think that your children as என்னுடைய மகன் children of God. ஊழியக்காரன். Yes, my son is the servant of God. என்னுடைய மகள் ஊழியக்காரி. My daughter is the servant of God. இது ஒவ்வொரு நாளும் எங்கட வாயினாலே அறிக்கை So பண்ணுவோம். each and every day confess through your mouth. படிச்சு நல்லா பாஸ் எடுத்து மார்க்ஸ் எல்லாம் எடுத்த பிறகு So after they educated the academic years, ஒரு வேலை ஒன்று பாருங்களே. so then search the job. நல்ல ஒரு வேலை ஒன்று பாருங்க. Search a good job. வீடு இப்படி கஷ்டமா இருக்கு. So look at my house. ஒன்றுமே இல்ல. Nothing is there. வேலை ஒன்று பாருங்க. So look at any job. அது பிழை இல்ல. It's not wrong. அந்த விருப்பம் That same willing. கர்த்தருடைய ஊழியத்திலே விரும்ப வேண்டும். So you have to do the ministry for the Lord as well. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. நாங்க எல்லாரும் விரும்பி செய்யும் பொழுது If you do the Lord's ministry with willingly, கர்த்தர் சபையை கட்டுவார். God will build his house. 7வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசித்துக் கொள்ளுங்கள். 2 நாளாகம் 7:15. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். Amen. Now my eyes shall be open and mine ears attend unto the prayer that is made in this place. அப்ப சாலமோன் கட்டின சபையில என்ன இருக்குதா? So what the house built by the Solomon, என் கண்கள் திறந்தவைகளும் so his eyes is open, என் செவிகள் கவனிக்கிறவைகளுமா his இருக்கிறது. ears is attend. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. அப்ப சாலமோன் கட்டின சபையில கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது. So the house of the Lord built by the Solomon, the God is there. ஹalleluya. Amen. அங்கே 16 வாசித்துக் கொள்ளுங்க. என் நாமம் இந்த ஆலயத்தில் என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். அவர் சொல்றார், என்னுடைய இருதயம்
இந்த கிருபாசன பூர்ண சபையில இருக்கும். Amen. Yeah, my grace is upon this church. ஹalleluya. Amen. விசுவாசத்துல ஒரு ஐயாவும் ராஜபுரம் Amen. Only ஐயா and Raja brother துக்கத்தோடு இருக்கீங்க. happy to Hallelujah. say. Amen. அருமையான சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, ஆண்டவர் வழியா சொல்ல பாருங்க, முதலாவது என் கண்கள், my eyes, இரண்டாவது செவிகள், my ears, மூன்றாவது இருதயம். is heart. இந்த மூன்றும் இந்த சபையில இருக்கிறது. So three things are within this church. ஹalleluya. Hallelujah. அதனால That is the reason. ஆண்டவர் இந்த சபையில ஒன்றுக்கும் குறைபட மாட்டார். So God is nothing to be lack in this house. கண்களும் செவிகளும் இருதயம் இருக்கிறதுனால, Because of the Lord's eyes, ears and இந்த heart, சபையில வைத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களும் கர்த்தர் பதில் கொடுப்பார். whatever you pray in this church, God will listen it. ஆமென். Amen. எனக்கு விருப்பம், ஒரு விருப்பம், என்ன I விருப்பம்? have one willing. ஆண்டவருக்கு 12 சீசர்கள் இருந்தார்கள். So God has 12 disciples. அது ஆண்டவர். 12 apostles. It is God. எனக்கு ஒரு ஆசை, So I have one willing. இந்த சபையில 12 ஊழியக்காரர் இருக்கணும். So there should be a 12 servant of God in this Hallelujah. church. Amen. ஹalleluya. Hallelujah. நான் பெரியவன் அல்ல, So I am not a big person. நான் என்ன தாழ்த்துகிறேன். I am humble myself. என்னுடைய விருப்பம் It's my willing. 12 ஊழியர்கள் இருக்கணும். So there will be a 12 minister of God, servant of God. அப்ப இத சொல்லும் பொழுது எங்கட வைஃப் கேட்ட சொன்னாங்க, பெண்களும் இருக்குதானே. பெண்கள் இருக்கிறாங்க, நல்ல விஷயம். Amen. ஆனா 12 ஊழியக்காரர் இருக்க வேண்டும். Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. Amen. அது நாங்க விரும்ப வேண்டும். So that's we have to be willing. இப்பொழுது 3 இருக்கிறாங்க. So now we have a 3, ராஜபரோட 4, including Raja brothers 4. இன்னும் எத்தனை வேண்டும்? How many of them? 2 எண்ணுங்க, டக்குன்னு சொல்லுங்க. எத்தனை வேணும்? 12ல 4 போனா எத்தனை? 8. ஹalleluya. அருமையான சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, நாங்க விரும்ப வேண்டும். we have to be willing. நான் விரும்புறேன் அதைத்தான். Yes, I am willing. 12 ஊழியக்காரர்கள் இருக்க வேண்டும். So 12 ministry of the Lord has to be. So there has to be in the stage for. நீங்களும் ஊழியக்காரர் தான். So you are also servant of God. மாற்றமே இல்ல. It is not. It is certainly. ஒரு சின்ன விருப்பம் என்னுடைய So இதயத்துல. that's my humble willingness. ஆனா கர்த்தர் செய்து முடிப்பார். God will definitely will do ஹalleluya. that. Amen. இவ்வளவு செய்தவர் என்ன செய்வாராக. Yeah, God will ஹalleluya. definitely do that. Amen. அருமையான சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, நாங்க விரும்பினால் if you willing, கர்த்தர் செய்வார். God will do that. ஹalleluya. Amen. நாங்க விரும்ப வேண்டும். God, we have to be willing. அப்ப அந்த காரியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், If we have to do that, நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? வாசிங்கள். how should we be? ஏசாயா 66 1-2. Isaiah 66 verses 1 and 2, 3. Thus the Lord said, the heaven is my throne and the earth is my foot. Where is the house that you built unto me, and where is the place of my rest? கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது, என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். இந்த 12 ஊழியக்காரர் இந்த இடத்துல வர வேண்டும் என்று சொன்னால், if the 12 servant of God has to come in the church, இந்த சபை கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், if the church has to be built, என்ன சொல்லுது? ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆமென். ஆமென். கர்த்தர் ஒரு நிபந்தனை வைக்கிறார். அந்த நிபந்தனையை நாங்கள் கையாள வேண்டும். ஆமென். God put on a condition. Amen. அந்த நிபந்தனையை கையாள வேண்டும். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வாரா இருந்தால் நிபந்தனை வைப்பார் முன்னுக்கு. Yeah, if God has to do something, he will be put some condition. ஓகே, நான் விரும்புறது 12 ஊழியக்காரர். So I willing the 12 servant of God. நான் உங்கள்ட்ட கேக்குறேன். So I will ask you, நீங்க என்ன விரும்புறீங்க? what you are willing. தயவு செய்து சொல்லுங்க. கர்த்தர் say, எங்களோட பேசிக்கொண்டு say something. God is speaking. நீங்க to என்ன you. விரும்புறீங்க? What you are willing. 100 ஊழியர். ஹalleluya. Hallelujah. கரங்களை தள்ளுங்க. சரி, இந்த 100 ஊழியக்காரரும் பரிசை ஜெபிக்க வேண்டும். ஆமென். பெண்களும் சேர்த்து தான் இல்லை. 100 ஊழியக்காரருக்கு இண்டையிலிருந்து இவங்க ஜெபிக்க வேண்டும்.
ஆண்டவரே Hallelujah. Amen. 100 ஊழியக்காரர் வேண்டும். அடுத்தது Hallelujah. What's your willingness? அடுத்த ஆக்கள் Others. சொல்லுங்க. திரளான ஊழியக்காரர். கரங்களை தட்டுங்க. சரி, திரளான ஊழியக்காரர் நல்லது நல்லது. அடுத்தது 1000 ஆத்துமா. கரங்களை தட்டுங்க. ஆமென். கிளை கரங்களை சபைகள். தட்டுங்க. ஆமென். அடுத்தது போதும். அப்படியா? அநேக வாலிப பிள்ளைகள் எழும்ப வேணும். ஆமென். அநேக பாடல் குழு தலைவர்கள் எழும்ப வேணும். ஆமென். ஆமென். வீட்டு கூட்டங்கள் உருவாக வேண்டும். ஆமென். ஆமென். இப்பொழுது அற்புதம். 4 ஊழிய வீட்டு கூட்டங்கள் 3 ஊழிய கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். இன்னும் வீட்டு கூட்டங்கள் அங்கே நடக்க வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட ஊழியங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னா, So if this kind of ministry will become, சாமுவேலோடு இருந்து எங்களுடைய வயசு மட்டும் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஆவியில நடுங்க வேண்டும். sorry, சாமுவேல் எங்களுடைய சன், அவற்ற வயசுல இருக்கிற பிள்ளையில இருந்து from your childhood எங்க நாங்க மட்டும் எங்களை தாழ்த்தி until our end of the day, end of the ஆவியானவர்கள் life, நடுங்கும் பொழுது we have to tremble to the Lord. கர்த்தர் அந்த காரியத்தை செய்வாரா? God will do that. ஆமென். Whatever you are அப்ப willing. ஆவிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். So he who is humble and contrite in the spirit ஆமென். and tremble at my word, ஹalleluya. I will be look upon him. ஆமென். Amen. அப்ப கர்த்தருக்கு நாங்க நடுங்க வேண்டும். So we have to tremble to the Lord. கர்த்தருங்கட கொடுத்த ஊழியத்தை உண்மையா செய்ய வேண்டும். So you have to do the God ministry with honestly. ஆமென். Amen. கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து The முடித்து final one. மத்தேயு 16வது அதிகாரம் Matthew 16, 18வது வசனத்தை 18. நாங்கள் வாசிப்போம். And I say to you that you are Peter, and on this rock will my church be based, and the doors of hell will not overcome it. Amen. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. Amen. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. 17 வாசிங்க சிஸ்டர். இயேசு அவனை நோக்கி, யோனா யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். Jesus answered to that, blessed are those, Simon, the flesh and blood has not revealed unto you, but the Father in heaven which is revealed by him. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை And I கட்டுவேன். say to you that you are the Peter, and on this rock will my church be based, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. and the doors of hell will not overcome it. கர்த்தர் சொல்லி ஒரு சபையை கட்டுவாரா So இருந்தால், if God said, and if he built, இந்த சபைக்கு எந்த ஆயுதங்கள் வந்தாலும் so முறியடிக்கப்படும். whatever weapons against him hit, Amen. nothing will overcome. ஹalleluya. Amen. கர்த்தர் சொல்லி ஒரு காரியத்தை செய்வாரா இருந்தால், If God said, and if he will do that, மரம் வளரும், செழிக்கும், பூக்கும், காய்க்கும், கனி கொடுக்கும். so it will be grow, it will be prosper, it will give the fruits. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. அருமையான சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, கர்த்தருடைய சித்தத்தின்படி செயல்படுவோமா so இருந்தால், if you are doing the willing of God, தேவனுடைய விருப்பத்தின்படி செயல்படுவோமா இருந்தால், if you do that willing of God இந்த சபையில in this church, அவருடைய கண்களும் his eyes, அவருடைய செவிகளும் his ears, அவருடைய இருதயமும் his heart, இந்த கிருபாசன பூர்ண சுவிசேஷ சபையில இருக்கும். so upon this church. ஆமென். Amen. நாங்கள் விரும்ப வேண்டும். So we have to be willing. நாங்கள் விரும்பி ஊழியத்தை செய்யும் பொழுது, If we are willing to do the ministry கர்த்தர் இந்த 7வது ஆண்டில in this 7th year, மகத்துவமான காரியங்களையும் வல்லமையான காரியங்களையும் அதிசயமான காரியங்களையும் செய்து முடிப்பார் என்று சேனையில் கர்த்தர் so சொல்லுகிறார். the Lord of the God will say, you will do the mighty things and wonderful things. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொன்னார். If God has to do it, நானும் நீங்களும் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து காணப்படும் பொழுது, so if you and me has to be tremble and obey to the Lord, இந்த சபை this church, கர்த்தருடைய சபை. the Lord's church. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. அருமையான சகோதரனே சகோதரியே, My dear brothers and எங்களை sisters, முடிஞ்ச அளவுக்கு says, do எங்களை it. விட்டு கொடுத்து So surrender to the Lord. கர்த்தருக்காக ஓடுவோம். Do it for the Lord. கர்த்தருக்காக ஓடுவோம். Do it for the Lord. முடிஞ்ச அளவுக்கு Until how much you can. மெல்லமாக காலை எடுத்து வைப்போம். Slowly. அவர் எங்களுக்கு உதவி செய்வார். God will help us. அவர் சொன்னதை செய்வார். Whatever He say, He will do it. அவரால முடியாத ஒன்றுமில்லை. Nothing is impossible with the நான் Lord. சபையை கட்டுவேன். I will build my church. பாதாளத்தின்
நரகத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. So the hell, his door is not overcome the hell. காரணம், The reason, அவருடைய கண்களும் அவருடைய செவிகளும் அவருடைய இருதயமும் இந்த சபையில இருக்கிறது. so because the Lord's eyes, ears, heart is upon this church. எந்த சத்துருவான இந்த சபைக்கு விரோதம் எழும்ப முடியாது. So nothing, the devil was not against the church. இந்த சபை கர்த்தருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டது. So this church is purchased by his blood. அவருடைய சபை, His church, அவருடைய சபை. his church. அதனால சாத்தான் தொட முடியாது. So that is the reason devil cannot touch this church. பேதுரை பார்த்து ஆண்டவர் அழகாக ப்ரோமிஸ் சொல்றார். So God is saying to Peter, அழகாக சொல்றார். so he is saying wonderfully. வெளிப்பாடு So it is a revelation ஆண்டவர் கொடுக்கிறார். he is giving to him. இயேசு மரித்து பரலோகத்துக்கு போன பிற்பாடு, So after he death and resurrection and heaven ascended to the heaven, பேதுருடைய ஊழியம் எப்படிப்பட்டது? how was the Peter ministry? ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் பேதுருவுடைய நிறைவேறினது. So whatever said God said to Peter, it will be done. ஒரு பிரசங்கத்துல மாத்திரமும் Just within the one preaching, 3000, 3,000. அடுத்த பிரசங்கத்துல The next preaching, 5000, 5,000. 9000, எல்லாம் எத்தனை? 8000. 8,000. 8000 பீப்பிளை பேதுரு Just for பரலோகத்துக்கு 2. ஆயத்தப்படுத்தினார். Yes. காரணம், The reason, கர்த்தர் சொன்னார், God said so. நீ சபையை கட்ட மாட்டாய் பேதுரு. No, you are not going to build the church. நீ கட்ட You மாட்டாய். are not going to build the உன்னால church. முடியாது. You can't do that. ஆனா நான் But உனக்குள்ள இருக்கிறேன். within you, உன்னை வைத்து through you, சபையை I கட்டுவேன். will build the church. இந்த 2007வது ஆண்டில So உங்களை வச்சு கர்த்தர் சபையை கட்ட போறார். 2025. இந்த 7 ஆண்டுகளுக்கு 7th year. Oh. 7வது ஆண்டில கர்த்தர் உங்களை வச்சு சபையை கட்ட So in this 7th year, God is going to build this church through you. உங்களை வைத்து சபையை கட்ட போறார். Through you. நீங்க எல்லாரும் விசுவாசி அல்ல. So you are not a believer. நீங்க தேவனுடைய ஊழியக்காரர்கள். You are the servant of God. ஊழியக்காரிகள். Servant of God, yeah. சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters. கர்த்தர் உங்களுடைய கரத்துல பொறுப்பை கொடுத்திருக்கிறார். So God is giving authority within your hand. அவர் மரித்து பரலோகத்துக்கு போகும் பொழுது, Before he ascended to the heaven, 12 பேருக்கு அதிகாரங்களை so கொடுத்தார். he gave the authority to the 12 disciples. புறப்பட்டு போங்கள். Go. புறப்பட்டு போங்கள். Go. கனமான ஊழியத்தை 12 ஊழியக்காரருக்கும் கர்த்தர் கொடுத்தது உண்மை. Yes, he gave the honorable ministry to the 12 disciples. ஒருவன் அந்த ஊழியத்தை செய்ய தகுதி இல்லாம போய் விட்டான். So one is become dishonest and became incapable. அந்த ஊழியம் செய்வதற்கு அவன் தகுதி இல்லை. So he was not capable to do the ministry. தேவனுடைய அன்பை சொல்வதற்கு அவன் தகுதி இல்லை. So he was not capable to the அவன் God's love. பணத்துக்காக வாழ்ந்தான். So he was living for his money. பொருளுக்காக வாழ்ந்தான். He was living for his asset. தேவனுடைய சிங்காசனத்தை இழந்து போய்ட்டான். So he was lost God's heaven. தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போய்ட்டான். He lost God's blessing. தேவனுடைய நன்மையை இழந்து போய்ட்டான். So he lost God's காரணம், the reason, பண ஆசை. money mind. எல்லாம் இழந்து போய்ட்டான். Yes, he lost everything. எல்லாவற்றையும் இழந்து Everything he lost. நாண்டு கொண்டு செத்து போய்ட்டான். So he hanged himself and died. நாண்டு கொண்டு செத்து He போய்ட்டான். hanged himself and died. மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், Once again I am உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை உண்மையாக செய்யுங்கள், உன் குடும்பத்தை உயர்த்துவார் கர்த்தர். whatever God is given உண்மையாக ministry, செய்யுங்கள். do it honestly. என்ன God will bless நடந்தாலும் you. பரவாயில்லை. Whatever you forget, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை So, உண்மையாக செய்யுங்கள். do the Lord ministry with honesty. கர்த்தர் இந்த தேசத்திலே this- உங்களை உயர்த்துவார். In this nation, God will உங்களுடைய bless பிள்ளைகளை you. உயர்த்துவார். God will bless your children. ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததினாலதான் ஈசாக்கு கூட கர்த்தர் ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டார். Amen. God is blessed because of his obedience. ஒரே ஒரு கீழ்ப்படிவு. Just one obedience. ஒரே ஒரு கீழ்ப்படிவு. Just one obedience. தாய் தகப்பன் கீழ்ப்படிந்து பிள்ளைகள் கர்த்தருக்காக கீழ்ப்படியும் பொழுது பிள்ளைகள் கனி கொடுக்கும். Amen. If you obey to your parents, you will give the fruit to the Lord. Hallelujah. 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 முதலாவது தாயின் தகப்பனும் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். So first the parent has to be obeyed to the Lord. அப்பொழுது பிள்ளைகள் கனி கொடுக்கும். Then your children will be give the fruit. ஆபிரகாம் உண்மையாக கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் உண்மையாக Abraham, கீழ்ப்படிந்தான். he was surely he was obeyed to God. ஈசாக்குடைய சந்ததியை கண்டான். So he saw the Isaac generation. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறினது. Yes, whatever is promised, God promised to him, it will be fulfilled. அருமையான சகோதரனே சகோதரி, My dear brothers and sisters, நான் திரும்பவும் சொல்றேன், once again I am telling you, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் whatever ministry is given to you, அது கிளீனா இருந்தாலும் so சரி, if it is cleaning, பிரசங்கமா இருந்தாலும் if சரி, it is a preaching, இதுவா இருந்தாலும் சரி, whatever it is,
நீங்க செய்யுங்கள். Do it. உண்மை உள்ளவன் With பரிபூரணமான honestly, ஆசீர்வாதத்தை பெறுவான். the honest person will give the fulfillness. ஹalleluya. Hallelujah. உண்மை உள்ளவன் The person who பரிபூரணமான is ஆசீர்வாதத்தை பெறுவான். honest will give the abundance fulfillness. கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறவர்களை If you honest with this little thing, கர்த்தர் அநேகத்தில் அதிகாரியை வைப்பார். so you give the authority for many things. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. இப்படி எல்லாரும் எழுந்து நிப்போமா?